வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் திராட்சை ஜூஸ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி இந்த விதை உள்ள திராட்சையை வச்சு ஜூஸ் பண்ண போகிறோம். விதை இல்லாத திராட்சையை விட இந்த திராட்சை வந்து ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த திராட்சையில் நிறைய மருந்து அடிப்பாங்க, அதனால் இதை வந்து 2-3 தடவை கழுவணும். கழுவுறதுக்கு முன்னாடி இந்த பழத்தை எல்லாம் தனித்தனியாக நம்ம எடுத்துடணும். காம்புலேருந்து இதெல்லாம் எடுத்துடலாம். பழத்தையெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை ஒரு 4 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். கழுவிட்டு வந்துடலாம். கழுவியாச்சு. இதில் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொட்டிட்டு மறுபடியும் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். உப்பில் ஊற போட்டதை எடுத்துட்டு நல்லா 2 தடவை அலசியாச்சு. இது வந்து 400 கிராம் திராட்சை. இதை இந்த பிளெண்டரில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அரைக்கும்போது வந்து ஸ்பீடாக அரைக்க வேண்டாம், விப்பரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்பீடாக அரைச்சோம்னா அதில் உள்ள விதைகளும் அரைப்பட்டுரும். அரைச்சாச்சு. இதை ஃபஸ்ட்டு வடிகட்டிடலாம். நம்ம ஸ்பீடாக அரைக்காமல் விப்பரில் போட்டதுனால விதைகள்லாம் அரைப்படலை பாருங்கள், அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு. வடிகட்டின ஜூஸை 2 கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. 2 விதமாக ஜூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஜீனி போட்டு, இன்னொன்று தேன் சேர்த்து. இந்த கிண்ணத்தில் வந்து ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்துட்டு இதை நல்லா கரையிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். இந்த கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்த கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். தேன் சேர்த்தா ரொம்ப நல்லது. கிரேப்ஸ்லேயும் நிறைய இரும்பு சத்து இருக்குது, அதோட தேனுக்கும் ரொம்ப சத்து இருக்குது. 2 ஜூஸையும் டம்ளருக்கு மாற்றிக்கலாம். சீனி போட்ட கிரேப்ஸ் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். தேன் கலந்த ஜூஸை இந்த டம்ளரில் ஊற்றிடலாம். 2 ஜூஸ்க்கும் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணான்னா அப்படியே கூட குடிச்சிக்கோங்க. 2 விதமான சத்தான திராட்சை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.